எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். கிறிஸ்தவ விசுவாசத்தின் மேன்மையை போதிக்கும் எபிரேய நிருபம் என்ற தலைப்பில் தான் நம்ம தொடர்ந்து இந்த எபிரேய நிருபத்தின் காரியங்களை, எபிரேய நிருபத்தில் சொல்லப்பட்ட சத்தியங்களை நாம தொடர்ந்து ஒவ்வொரு காரியங்களாக, ஒவ்வொரு சத்தியங்களாக, ஒவ்வொரு விஷயங்களாக கர்த்தருடைய ஆவியானவருடைய வெளிச்சத்துல நம்ம ஒவ்வொரு காரியமாய் தொடர்ந்து நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். 10ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய அல்டிமேட் கோல் வந்து அந்த 11, 12 தான். அதுதான் அதுக்காக தான் இந்த எபிரேய நிருபத்தையே எடுத்து நான் அதுக்கு நேரா போகிறோம். அதனாலதான் இப்பெல்லாம் கொஞ்சம் வேகமா போறது. 9, 8 அதிகாரம், 9ஆம் அதிகாரம், 10ஆம் அதிகாரத்தெல்லாம் வரன்னு போயிட்டு முக்கியமான அதுல இருக்கிற விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டு நம்ம போறோம். இது பைபிள் ஸ்டடி இல்லை. ஏன்னா பைபிள் ஸ்டடினா இதுல ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஆழமான சத்தியங்கள் அதிகமா இருக்கு. ஆனா ஒரு கிளான்ஸ் முதல் அதிகாரத்துல இருந்து இப்போ 9ஆம் அதிகாரம் வரைக்கும் என்ன இருக்கு அப்படின்றதுல உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்கும் அப்படின்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். இப்ப அதே போல இந்த 10ஆம் அதிகாரத்தையும் பார்த்துட்டு மெயினா நம்ம 11, 12, 13 இந்த அதிகாரங்களை தான் நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். முக்கியமா 11, 12 தான் நம்ம அதிகமா கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். இப்ப இயேசு கிறிஸ்து எவ்வளவு பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் அப்படின்றத இந்த ஆசிரியர் என்ன பண்றாரு, காமிச்சுக்கிட்டே வர்றாரு. இந்த உபதேசத்தை நம்ம கற்றுக்கொள்கிறது மூலமா முழு பரிசுத்த வேதாகமத்தையும் நம்ம ஒரு பார்வை பார்த்த மாதிரி இருக்கும். முழு பரிசுத்த வேதாகமத்தினுடைய ஒரு சுருக்கமான புதிய ஏற்பாடு வடிவம் பார்த்தீங்கன்னா இந்த எபிரேய நிருபம்னு சொல்லலாம். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல இருக்கிற வசனத்தை வேர்ட் பை வேர்ட் அப்படியே இங்க புதிய ஏற்பாட்டுல எபிரேய நிருபத்துல அதிகமா என்ன பண்றாங்க, அவங்க கோட் பண்றாங்க. வசனத்தை அப்படியே அந்த வசனங்களை எடுத்து எழுதி இந்த வசனங்களை நமக்கு காமிச்சு கொடுக்குறாங்க. அந்த சத்தியங்களை போதிச்சு கொடுக்குறாங்க. பழைய ஏற்பாட்டின் மறைபொருளை, புதிய ஏற்பாட்டின் நிச்சயத்தை, கர்த்தருடைய ஆவியானவருடைய வெளிச்சத்தை கொண்டு இந்த ஆசிரியர் என்ன பண்றாரு, நமக்கு காண்பித்து கொடுத்துக்கிட்டே வர்றாரு. அதுல 1ஆம் அதிகாரம் எப்படி போதிக்குதுன்னா, இந்த தீர்க்கதரிசிகளை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர்ன்றத காமிச்சு கொடுக்குது. 2வது அதிகாரம் தூதர்கள், தீர்க்கதரிசிகள் இவர்கள் எல்லாரையும் காட்டிலும் ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் காமிச்சு கொடுக்குது. 3ஆம் அதிகாரம் மோசேவை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர்ன்றத காமிக்குது. 4ஆம் அதிகாரம் யோசுவாவை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் என்று காமிக்குது. 5ஆம் அதிகாரத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் பிரதான ஆசாரியரை காட்டிலும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் அப்படின்றத காமிச்சு கொடுக்குது. அதே 9ஆம் அதிகாரத்திலே இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஆசரிப்பு கூடாரம், இந்த ஆசரிப்பு கூடாரத்தை காட்டிலும் நம்முடைய ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர்ன்றத காமிச்சு கொடுக்குது. அப்ப பழைய ஏற்பாட்டுல இருக்கிற எல்லா விஷயத்தை விட இங்க இவரு பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் அப்படின்றத நமக்கு அந்த சத்தியங்களை போதிக்குது. இது ஆண்டவருடைய தெய்வீக தன்மையை பற்றி நமக்கு சொல்றது இல்லை, அவருடைய மனுஷிக தன்மையிலேயே அவர் எப்படி பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவராக இருக்கிறார்ன்றத காமிக்குது. இப்ப அவருடைய தெய்வீக தன்மையில நம்ம கொஸ்டினே கிடையாது, கம்பேர் பண்ணவே முடியாது. ஆண்டவர் பூமியில வெளிப்படும் பொழுது அவர் பாத்தீங்கன்னா 100% தேவன், அதே நேரத்தில் 100% மனுஷன். இதை நம்ம மறந்துடவே கூடாது, இந்த சத்தியத்தை நம்ம மறந்துடவே கூடாது. இப்ப அவருடைய மனுஷிக தன்மை எல்லாவற்றையும் காட்டிலும் பெரிய, சிறந்த, உயர்ந்த தன்மை இல்ல அவர் இருக்கிறாரு அப்படின்றத நமக்கு காமிச்சு கொடுக்குது. அதான் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள்லயே யாரா பெரிய ஆளுன்னு பார்த்தா யோவான் ஸ்நானகன் தான் அப்படின்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. ஆனா புதிய உடன்படிக்கையில புதிதாய் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்கள்லயே மிகச்சிறந்த ஆளான அந்த யோவான் ஸ்நானகனை விட சிறந்தவர் அப்படின்ட்டு ஏன் சொல்றாருன்னா, அந்த பழைய ஏற்பாட்டு காரியங்கள் எல்லாம் நிழலாட்டமா இருக்கிறது, இது நிஜமாய் இருக்கிறது. இப்ப இந்த 10ஆம் அதிகாரம் எதை காமித்து கொடுக்கிறதுனா, பழைய ஏற்பாடு சொல்லுகின்ற அந்த நியாயப்பிரமாணம், பலிகள், இவைகளை காட்டிலும் ஆண்டவர் பெரியவர், சிறந்தவர், உயர்ந்தவர் அப்படின்றத காமிச்சு கொடுக்குது. இப்ப நமக்கு ஒரு பழைய ஏற்பாட்டுல நியாயப்பிரமாணத்தை குறிச்சு, இது எல்லாவற்றையும் குறிச்சு ஒரு தெளிவான பார்வை நமக்கு வந்திருக்கும், ஒரு தெளிவான சத்தியம் நமக்கு வந்திருக்கும். இதுல என்னதான் சொல்லப்பட்டிருக்கு, ஏன் இதை சொல்லப்பட்டிருக்கு, என்ன சொல்லப்பட்டிருக்குன்றத விட ஏன் சொல்லியிருக்கு, ஏன் இந்த பலிகள், ஏன் இந்த முறைமைகள்லாம் கர்த்தர் கொடுக்கணும், ஏன் இந்த மாதிரியான பண்டிகைகளை கர்த்தர் கொடுக்கணும்,
ஏன் இப்படிப்பட்ட சடங்காச்சாரங்களை கர்த்தர் கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு வெளிச்சத்தை நமக்கு இந்த நிருபம் நமக்கு காண்பித்து கொடுக்குது. இந்த 10ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. எபிரேயர் இருக்கிற நிருபம் 10ஆம் அதிகாரம். இதுல முதல் வசனங்கள்ல இருந்து பாத்தீங்கன்னா, இப்படி இருக்குன்னா அது ஒரு கனெக்டிங் வேர்டு. இப்போ 9 அதிகாரங்கள்ல சொல்லப்பட்ட எல்லா விஷயங்களும் உங்க மைண்ட்ல கடகடன்னு ஓடணும். ஓடிட்டு இப்படி இருக்க நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடினால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்கள் ஒரு காலம் பூரணமாக்கப்படாது. இப்ப நியாயப்பிரமாணம் என்ன செய்யாது, புதிய உடன்படிக்கை என்ன செய்யும்? இப்ப நம்ம புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்துல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்துல எப்படிப்பட்டவர்களாய் நம்ம வாழ முடியும் அப்படின்ற பெரிய வெளிச்சத்தை இது நமக்கு காண்பித்து கொடுக்குது. இப்ப கல்வாரி சிலுவையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, நம்ம தொடர்ந்து நம்ம 2-3 வாரங்கள் அதை நம்ம நல்லா பார்த்துட்டோம். அதனாலதான் நான் ரொம்ப எம்பசைஸ் பண்ணல. அதுல பிதாவாகிய தேவனுடைய நீதி, அவருடைய நியாயம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய மகத்துவம், அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர் அப்படின்ற அநேக காரியங்களை வெளிப்படுத்துறது. அதே மாதிரி அவர் எவ்வளவு அன்பு நிறைந்தவர், எவ்வளவு கிருபை உள்ளவர்ன்றதும் கல்வாரி சிலுவை நமக்கு வெளிப்படுத்தி காமிக்குது. ஏன் இது கல்வாரி சிலுவை? ஏன் இதை இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான ஒரு நிலையில இத பாவத்தை தீர்க்க முடியும்னா அதுதான். ஏன்னா பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினுடைய அதனுடைய விளைவு ஒரு தண்டனை கண்டிப்பா கொடுத்தாகணும். பாவத்துக்கு தண்டனை நிச்சயமாய் உண்டு. அப்ப மனுஷனுடைய பாவத்திற்கு அந்த தண்டனைய அவரே ஏத்துக்கிறார். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்கு பதிலாக ஆண்டவர் அந்த தண்டனையை ஏற்று நமக்கு ஒரு பெரிய விடுதலைய, பெரிய மீட்பை, நம்ம இப்ப பிதாவாகிய தேவனை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்து ஆண்டவரிடத்துல நம்ம கிட்டி சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறாரு. நீங்க இருக்கின்ற நிலையிலேயே இப்ப ஆண்டவரை நீங்க அணுக முடியும். எந்த விதமான மீடியேட்டரும் தேவையில்லை. எந்த விதமான தொடர்பு கொள்ளக்கூடிய ஆள் இப்ப நான் ஒருத்தர் சொல்லி அவர் போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுவாரு அப்படின்ற கதைலாம் கிடையாது. இப்ப நான் உங்களுக்காக நீங்க என்கிட்ட சொல்லுங்க, நான் ஆண்டவர்கிட்ட பேசுறேன், ஆண்டவர் என்கிட்ட சொல்லுவாரு, அதை நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்ற காலம்லாம் இப்ப கிடையாது. இப்ப என்னன்னா ஒவ்வொருத்தரும் அவங்க தேவனை அணுக முடியும். இதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நான் இருக்கிறேன். தேவனை உங்களால அணுக முடியும், உங்களால கிட்டி சேர முடியும் அப்படின்ட்டு உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க வளர்ச்சி அடைகிறதுக்கு உங்களுக்கு ஒரு புஷ் கொடுக்கறதுக்காக தான் நான் என்ன பண்றேன் இருக்கிறேன்னு தவிர நான் மீடியேட்டர் கிடையாது. நம்ம எல்லாருக்கும் மத்தியஸ்தர் ஒருத்தர் தான். நானே ஒருத்தர் தான் போக முடியும். அது ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவ தான். அப்ப இப்ப நம்ம ஒருத்தருக்காய் ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? ஊக்கமாய் ஜெபிக்க முடியும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்றேன், நீங்க எனக்காக ஜெபம் பண்றீங்கன்ட்டு நான் விசுவாசிக்கிறேன். இதுல ரொம்ப முக்கியமானது, ஒரு ஊழியக்காரன் சபை மக்களுக்காக ஜெபிக்கிறத விட சபை மக்கள் ஊழியக்காரனுக்காக ஜெபிக்கணும். இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நம்ம யோசிக்கிறதே கிடையாது. புதிய ஏற்பாட்டு நிருபங்கள் நமக்கு அதை ரொம்ப தெளிவா நமக்கு காமிச்சு கொடுக்குது. பவுல் சொல்றாரு, பிலிப்பி நிருபத்துல சொல்றாரு, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையினாலும் உங்களுடைய ஜெபத்தினாலும் எனக்கு எல்லாம் நன்மையா முடியும் அப்படின்றத அங்க காமிச்சு கொடுக்குறாரு. அப்ப ஒவ்வொருத்தருடைய ஜெபம்ன்றது ரொம்ப முக்கியம். நம்ம ஒருத்தருக்காய் ஒருத்தர் ஜெபம் பண்றோம். சில நேரங்கள்ல நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது எனக்கா நீங்க ஜெபம் பண்ணுங்கன்னு நம்ம ஒருத்தருக்கு இன்னொரு சொல்றோம். அப்ப இதெல்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுதே தவிர மீடியேட்டர் கிடையாது. நமக்கா அவங்க பேசுவாங்கன்னு கிடையாது, நமக்காக இவங்க பேசுவாங்க. அது யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய செயின்ஸ் நம்ம அழைக்கப்படக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களாம் நமக்கு மத்தியஸ்தர் கிடையாது. அவங்களாம் நமக்கு முன் மாதிரியாய் வாழ்ந்தவர்கள். அவங்க கர்த்தரை பின்பற்றி, அவங்க கர்த்தரை ஏற்றுக்கொண்டு, அவங்க கர்த்தருக்காய் சாட்சியாய் வாழ்ந்த விதத்தை பின்பற்றி, அவருடைய நடைகளை, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. ஆனா அவங்க இடத்துல நம்ம ஜெபிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. ஜெபித்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சரியா? அதனால அந்த விஷயத்த நல்லா, அந்த காரியங்களை ரொம்ப தெளிவா நீங்க பார்க்கணும். இங்க ஒரே விதமான பலியினாலே அப்படின்ட்டு சொல்றாரு. அப்ப ஒரே பலிதான், ஒரே முறை இதை செஞ்சு முடிச்சாச்சு. இந்த ஒரே தரம் அப்படின்றது இந்த எபிரேய நிருபத்துல மறுபடியும் வந்துட்டே இருக்கு. நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும். 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, எபிரேயர் 7:27,
ஆசாரியர்களைப் போல முன்பு சொந்த பாவங்களுக்காகவும் பின்பு ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் நாடோறும் பலியிட வேண்டுவதில்லை. ஏனெனில் தம்மை தாமே பலியிட்டதினாலே ஒரே தரம் செய்யும். ஒரே தரம் இந்த வார்த்தை வருது பாருங்க. திருப்பி 9ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்தை வாசி பாருங்க. 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஒரே தரம் பரிசுத்த ஸ்தலத்துல மகா பரிசுத்த ஸ்தலத்துல பிரவேசித்து ஒரே தரம். மறுபடியும் இதே 9ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, அப்படி இருந்தால் உலகம் உண்டான முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாக இருக்கிறேன். அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிட்டதினாலே பாவங்களை தீர்த்து கொடுத்தாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். இப்ப இந்த முதல் 10ஆம் அதிகாரத்துல முதல் 2 வசனங்கள்ல இருந்து ஒரே விதமான அப்படின்ற காரியங்களை சொல்லிட்டு 10ஆம் வசனத்துல எப்படி சொல்றாரு பாருங்க. 10ஆம் அதிகாரத்துல 10ஆம் வசனம், இயேசு கிறிஸ்துவின் சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனால அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ளவர். மனுஷன் பாவத்துல இருக்கிறான். இந்த பாவத்துல இருந்த மனுஷன் ஆண்டவர் இடத்துல கிட்டி சேரணும் அப்படின்னா, இப்ப இந்த மனுஷனை பரிசுத்தப்படுத்துகிறதுக்கு ஆண்டவர் இந்த மனுஷனுடைய பாவங்களை சுமக்கிறாரு. ஏன்னா இந்த மனுஷனுடைய எந்தவித நற்கிரியைகளோ எந்தவித சாக்ரிஃபைஸோ இவனை தேவனுக்கிட்ட என்ன பண்ணாது, கொண்டு போய் சேர்க்காது. இந்த அடிப்படையான சத்தியம் நமக்கு எல்லாம் தெரியும். அதனாலதான் ஆண்டவர் நம்மை போல மாற்றி நமக்கு பதிலாக இந்த பலிகளை அவர் சுமந்து, ஒரு பிரதான ஆசாரியர் எப்படி ஒரு பழுதற்ற மிருகத்தின் இரத்தத்தை எடுத்து தேவனுடைய பிரசன்னத்துல செலுத்தி அதற்காக அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசுவாரோ, அதே போல நம்முடைய ஆண்டவர் ஒரு பிரதான ஆசாரியராய் தம்முடைய இரத்தத்தை எடுத்து நித்திய வீடாகிய பரலோகத்துல தேவனுடைய பிரசன்னத்துல அந்த இரத்தத்தை செலுத்தி நமக்காக அவர் பரிந்து பேசியிருக்கிறார். இதுதான் இந்த 5ஆம் அதிகாரத்துல இருந்து 9ஆம் அதிகாரம் வரைக்கும் நம்ம பார்த்தோம். எப்படி இந்த அவர் ஆசாரியரா இருக்கிறார், ராஜாகவும் ஆசாரியரா எப்படி இருக்கிறார், மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி எப்படி வந்தாரு, இப்படி நிறைய விஷயங்களை நம்ம தெளிவா நம்ம பார்த்துருக்கிறோம். நிறைய காரியங்களை இதன் பத்தி நமக்கு அடிப்படையா நமக்கு தெரிஞ்சிருக்கு. இப்ப பரிசுத்த வேதாகமம், குறிப்பா அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனம் நினைக்கிறேன், 7ஆம் வசனம் 6-7 அந்த 7ஆம் வசனம் தான். 7ஆம் வசனத்துல வாசி பார்த்தீங்கன்னா, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்ப கிறிஸ்துவ நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்கு பதிலாளாக நம்மை விடுவிக்கக்கூடிய அப்படின்ற அதே பதத்தை ரொம்ப தெளிவா அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு பயன்படுத்தி இருக்கிறார். அப்ப நியாயப்பிரமாணம்ன்றது என்ன, எதை நமக்கு காண்பித்து கொடுக்குது அப்படின்னா, மனுஷன் நீதிமானா இல்லை அப்படின்றத காண்பிக்குது. நியாயப்பிரமாணத்தின் மூலமா மனுஷன் நீதிமானாக முடியுமான்னு கேட்டா சான்ஸே கிடையாது. நியாயப்பிரமாணம் மனுஷன் நீதிமானாக்குமா அப்படின்னா கிடையாது. ஆனா நியாயப்பிரமாணம் எதை காமிக்குது, தேவன் எவ்வளவு நீதி உள்ளவர்ன்றதை காமிக்குது. நியாயப்பிரமாணத்தை வாசிக்கும் பொழுது மனுஷனுடைய பாவ நிலையை காமிக்குது, தேவன் எவ்வளவு பரிசுத்தன்றது காமிக்குது. மனுஷன் எவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறான், தேவன் எப்படி அணுக முடியாதவரா இருக்கிறாரு, தேவனிடத்துல கிட்டி சேர முடியாத ஒரு நிலையில இந்த மனுஷன் இருக்கிறான் அப்படின்றத காமிச்சு கொடுக்குது. இந்த நியாயப்பிரமாணம் எப்படிப்பட்ட ஒரு சட்ட திட்டங்களை நமக்கு கொடுக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல இருக்கிற இந்த நியாயப்பிரமாணம் 3 விதமான சட்ட திட்டங்களை உள்ளடக்கியதா இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, அது உணவு சம்பந்தமான சட்ட திட்டங்களா இருக்குது. இந்த உணவை சாப்பிடுங்க, இந்த உணவை சாப்பிடாதீங்க அப்படின்ட்டு உணவு சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் நியாயப்பிரமாணத்துல இருக்கு. 2வது பாத்தீங்கன்னா, சடங்குகள் முறைமைகளின்படியான சட்டத்திட்டங்கள் அங்க இருக்கு. இந்த நேரத்துல இப்படி செலுத்தணும், இந்த பலியை இப்படி செலுத்தி அதை இப்படி வைக்கணும், இப்படி நிறைய சடங்குகளை இந்த நேரத்துல இந்த ஆடைகளை உடுத்தணும், இப்படி நிறைய சடங்குகளை இந்த நியாயப்பிரமாணம் என்னப்படுது நமக்கு கற்றுத்தருது. 3வது ஒழுக்க நெறிமுறைகளை சட்டத்திட்டமாக கொடுக்குது. அப்ப 3 காரியம். 1 உணவு சம்பந்தப்பட்ட சட்டத்திட்டம், 2வது சடங்குகள் சம்பந்தமான சட்டத்திட்டம், 3வது உணவு அதாவது ஒழுக்க நெறிகள் சம்பந்தமான சட்டத்திட்டம். இப்படி 3 சட்டத்திட்டங்களை தான் இந்த நியாயப்பிரமாணம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. ஆனா இந்த காரியங்கள் எல்லாமே
சரீர பிரயோஜனத்துக்கு உரியதே அல்லாமல் வேற ஒன்றும் இல்லை என்றதை நம்ம பார்த்துட்டோம். உணவு சம்பந்தமா அன்னைக்கு அவங்க கொடுத்தாங்கன்னா அந்த பாலைவனத்துல அவங்க வாழ்ந்தாங்க. அவங்க இருந்த தட்பவெட்ப சூழ்நிலை நிமித்தமா அவங்களுக்கு எந்த விதமான நோயும் வந்துடக்கூடாது. ஹைஜீன் ரொம்ப முக்கியம், ஒழுக்க நெறி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல சில சடங்குகளை அவங்க காமிச்சு கொடுத்தாருன்னா எப்படி இதெல்லாம் செய்யறது எதுக்குன்னா கர்த்தர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், அவர் எப்படி அணுகவே முடியாத நிலையில இருக்கிறாரு அப்படின்றத காமிக்கிறதுக்காக தான் இதெல்லாம் இது பண்றாரு. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்றாரு, ரொம்ப கஷ்டப்படுத்துறாரு. ரொம்ப இதெல்லாம் பழைய ஏற்பாட்டு சில சத்தியங்களை பார்க்கும்போது என்னது எதுக்கு இவ்வளோ விஷயங்கள் செய்யணும், இந்த நேரத்துல அதை செஞ்சு அதை பண்ணி பெர்ஃபெக்டா, அதாவது இந்த இந்த ரெட் ஹைன்ஃபயர் அந்த அந்த சிகப்பு கிடாரி இருக்குல்ல, அந்த ரெட் ஹைன்ஃபயரை இது பண்றதுல அந்த சிகப்பு கிடாரியில ஒரே ஒரு வெள்ளை முடி இருந்துச்சுன்னா கூட அது ரிஜெக்ட். அப்ப அதை ஃபுல்லும் அலசி ஆராய்ஞ்சு தேடி பார்த்து ஒரு வெள்ளை முடி கூட இல்லாம அதை என்ன பண்ணுவாங்க, பலி செலுத்தி அதை சாம்பலாக்கி அதை தண்ணியில கலந்து அதை பரிசுத்தப்படுத்தி, இப்படி இதெல்லாம் எதுக்கு காமிக்குதுன்னா மனுஷன் எவ்வளவு பாவ நிலையில இருக்கிறான், தேவன் எப்படி பரிசுத்தரா இருக்கிறாரு அப்படின்றத நமக்கு காமிச்சு கொடுக்குது. இப்ப இந்த 1ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா 10:1 நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாயிராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரமே இருக்குது. அப்ப அது வரப்போகிற நன்மையின் நிழல் தான் என்னது, நியாயப்பிரமாணம். மற்றபடி நியாயப்பிரமாணத்துல சொல்லப்பட்டிருக்கிற இந்த சடங்குகளின் முறைமைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அது நம்மளை பரிசுத்தப்படுத்தாது, அது நம்மளை நீதியில கொண்டு போகாது, அது நம்மளை நீதிமானாக்காது. ரொம்ப ரியல் அதான் காமிக்குது. கொலேசியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னா, கொலேசியர் நிருபம் 2:16-17 ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளை குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பனாக, அவைகள் வருங்காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. இப்ப பழைய ஏற்பாட்டுல கொடுக்கப்பட்ட நியாயப்பிரமாணத்துல உணவு சம்பந்தமான சட்டத்திட்டங்கள் இருக்கு, சடங்குகள் பற்றியான சட்டத்திட்டங்கள் இருக்கு, 3வது ஒழுக்க நெறிமுறைகளுக்குரிய சட்டத்திட்டங்கள் இருக்கு. இது எல்லாமே மனுஷனுடைய மாம்சீக புரோஜனத்திற்குரியது. இவைகள் எல்லாம் யாரை காமிச்சு கொடுக்குது, கிறிஸ்துவை தான் காமிச்சு கொடுக்குது. அவங்க பஸ்தாவின் அற்பத்தை பிரித்து அது அந்த பழுதற்ற அந்த அந்த கிடாவை அந்த ஆடை பலி செலுத்தி அதை அவங்க உண்ணும் பொழுது அது யாரை காமிக்குது, கிறிஸ்துவ காமிக்குது. ஒரு மிருகத்தை அவங்க பலி செலுத்தும் பொழுது அந்த மிருகம் யாரை காமிக்குது, கிறிஸ்துவ காமிக்குது. அவங்க ஆசரிக்கிற பண்டிகைகள் யாரை காமிக்குது, கிறிஸ்துவ காமிக்குது. இப்படி அவங்களுக்குரிய எல்லாமே எதை காமிக்குது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மூலமாய் வெளிப்பட போகிற ரட்சிப்பை நமக்கு என்ன பண்ணுது, காண்பித்து கொடுத்துட்டே இருக்கு. வேற இதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. சில இடத்துல நமக்கு பாத்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தை எழுதி, அதாவது நியாயப்பிரமாணம் சொல்றது இந்த 10 கற்பனைகள், இந்த 10 கற்பனைகளை எழுதி போட்டு செவுத்துல ஒட்டிட்டு அதை டெய்லி நான் ஃபாலோ பண்றேன்னு யாராவது சொல்ல முடியுமா? சின்னதுல நம்ம வீடுகள்ல கூட நம்ம ஒட்டியிருப்போம், கதவுல ஒட்டி ஒவ்வொரு நாளும் அதை பார்ப்போம். நான் ஓப்பன் சேலஞ்சாவே சொல்றேன், நியாயப்பிரமாணத்தை அதாவது 10 கற்பனைகளை எழுதி அதை முழுமையா நான் ஃபாலோ பண்ணேன்னு சொல்றவன் உலகத்துல ஒருத்தனும் கிடையாது. அப்படி ஃபாலோ பண்ணியிருந்தா கிறிஸ்து வெளிப்பட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்படி நியாயப்பிரமாணத்தை ஒரு மனுஷனால முழுமையா ஃபாலோ பண்ண முடியும் அப்படின்னா ஆண்டவர் வெளிப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. நியாயப்பிரமாண நீதிமான் ஆக்கிடுமே. ஆனா நியாயப்பிரமாணம் எதை காமிக்குது, நாம எவ்வளவு மோசமான நிலையில இருக்கிறோம்னு காமிக்குது. இப்ப நியாயப்பிரமாணத்தை பார்க்கும் பொழுது என்னால சுயமா இதை செய்ய முடியல, ஆனா கிறிஸ்துவின் அன்பு என்னை நெருக்கி ஏவி இந்த நியாயப்பிரமாணத்தை என்னால நிறைவேற்ற முடியுது. இப்ப பழைய ஏற்பாட்டின் காலகட்டத்துல இது செய்ய முடியல, இது அவங்களால நிறைவேற்ற முடியல. ஆனா புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்துல இப்ப என்னால செய்ய முடியுது. ஏன்னா எனக்குள்ளாக இப்ப பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, எனக்குள்ளாக இப்ப கர்த்தர் இருக்கிறாரு. இப்ப அவர் என்ன செவ்வையான பாதையில நடத்துறாரு. அதான் ஆண்டவர் சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை அழிக்க வரல, அதை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். ஆனா அழிக்க வரல, அதை ஃபுல்ஃபில் பண்ண வந்திருக்கேன், அதை நிறைவேற்ற வந்திருக்கிறேன். உன்னால சுயமா என்ன பண்ண முடியாது, அந்த நியாயப்பிரமாணத்தை செய்ய முடியாது. எழுதி ஒட்டி அதை டெய்லியும் நான் பார்த்துட்டு நான் செஞ்சிருவேன் அப்படின்னா சான்ஸே கிடையாது. என்னைக்கு நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்றோமோ, ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்றோமோ, இந்த ஆண்டவருடைய பலத்துல நாம் அதை நிறைவேற்ற முடியும். இப்ப நம்மளால கோவப்படாம இருக்க முடியும், நம்மளால இச்சிக்காம இருக்க முடியும், நம்மளால பொய் சாட்சி சொல்லாம இருக்க முடியும், நம்மளால கர்த்தரை மாத்திரம் நம்ம பின்பற்ற முடியும். அந்த 10 2 அவர் மாத்திரமே தேவன், அவரை தவிர வேற எதுவும் யாரும் தேவன் கிடையாது. உன்னை நேசிக்கிறது போல பிறரை நேசி. அதனால அந்த உதாரணத்தை சொல்லிட்டேன். இப்ப ஒரு பொருள் நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னா
திருடாது இருப்பாயாகன்னு ஒரு ஒரு கட்டளை இருக்கு. இப்ப நான் திருடுறேன் அப்படின்னா என்ன 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 சொல்றேன்? எனக்கு அது தேவைன்னு நான் எடுத்துக்கிறேன். அப்ப என்ன நேசிக்கிறது போல நான் பிறரை நேசிச்சேன்னா எனக்கு தேவைன்ற மாதிரி தானே அவனுக்கும் தேவை அப்படின்ற யோசனை எனக்கு வந்துருச்சு அப்படின்னா நான் அதை செய்ய மாட்டேன். இப்ப இதான் வந்து அந்த நியாயப்பிரமாணத்தை 2 ஆக்குனதுக்கான ரகசியம். அவரை அவரை மாத்திரம் நம்ம தொழுது கொள்ளணும், நம்ம நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும். இப்ப இது எதனால முடியுது அப்படின்னா கிறிஸ்து நமக்குள்ளாக இருப்பதனால, கிறிஸ்துவின் ஆவியானவர் நமக்குள்ளாக இருப்பதனால, பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்ம நெருக்கி ஏவுகிறதுனால, இதை செய், இதை செய்யாத, இதை பண்ணாத, இப்படி வாழு அப்படின்ட்டு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சரியான ஒரு கைட்லைன் கொடுத்து சரியான பாதையில நம்மளுடைய கரங்களை பற்றி எடுத்து நம்மளை கூட்டிட்டு போறதுனால இப்ப நம்மளால அதை செய்ய முடியுது. நம்ம ஜெபத்துல பரிசுத்த ஆவியானவரே என்னை செவ்வையான வழியில நடத்தும்ட்டு நம்ம பண்ற ஜெபம் ரொம்ப ரொம்ப முக்கியம். காலை நேரத்துல நம்ம பண்ற ஜெபத்துல இந்த நாள்ல நாங்க நடக்க வேண்டிய வழியில எங்களை நீர் நடத்துங்க ஆண்டவரே, எங்களை நீர் சரியான பாதையில நீர் கொண்டு போங்க, உமக்கு பிரியமான பாதையில எங்களை நீர் கொண்டு போங்க அப்படின்ட்டு நாம கர்த்தருடைய ஆவியானவரை நாம உதவிக்கு கேட்கிறது நம்முடைய வாழ்க்கையில நமக்கு பெரிய ஒரு ஸ்லாக்கியம். பழைய ஏற்பாடு ஜனங்களுக்கு அது கிடையாது. இன்னைக்கு நம்மளால முடியும், நம்மளால நமக்கு அந்த உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனா உதவியை பெற்றுக்கொள்ள முடிந்தும் நம்ம என்ன பண்றது இல்ல, பரிசுத்த ஆவியானவர் உதவிய தேடுறது கிடையாது. அதனால நம்ம சின்னதுல சில பாதிப்புகளுக்குள்ளாக போறோம். இப்ப அப்படியே தொடர்ந்து வாசிக்கலாம் 2ஆம் வசனத்தை 10:2. அது பூரணப்படுத்தும்னா ஏன் மறுபடியும் செய்யறாங்க அப்படின்றத காமிச்சு கொடுக்குறாரு. அதை சொல்றாரு பாருங்க, மனசாட்சி. ரோமர்ல வாசிக்கிறோம்ல, குற்றம் ஒன்று குற்றம் இல்லை என்று அவங்க மனசாட்சி கூட நின்று சாட்சி இடுகிறது அப்படின்ட்டு ரோமர்ல வாசிக்கிறோம். 3:4 வாசிக்கலாம். இங்க ரோமர் இது எபிரேயர் 10:3-4. அப்படி காலை வெள்ளாட்டுக்கடா இவைகளின் ரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாது, அதனால முடியாது, அது அந்த காரியங்களை செய்யவே முடியாது அப்படின்ட்டு 5:6-7 வாசிங்க. ஒரு சரீரத்தை எடுத்து ஆயத்தம் பண்ணி சர்வாங்க தகவல் படிவதும் பாவ நிவாரண படிவதும் உமக்கு பிரியமானது அல்ல என்று. அப்பொழுது நான் தேவனே உங்களுடைய சுத்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன், புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இப்ப இது வந்து எங்க இருந்து கோட் பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சங்கீதத்தின் புஸ்தகம் 40ஆம் சங்கீதத்துல 6, 7, 8 இந்த 3 வசனங்களை வாசிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இந்த வசனத்தை இப்ப நம்ம வாசிச்ச 5, 6, 7 40ஆம் சங்கீதத்துல 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 8ஆம் வசனத்தை வாசிச்சு பாத்தீங்கன்னா இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புஸ்தகத்தில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது, என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், ஒரு நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன். இப்ப ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் அப்படின்னு 6ஆம் வசனத்துல வாசிச்சோம்ல, அது பாத்தீங்கன்னா அதாவது என் செவிகளை திறந்தீர். 40ஆம் சங்கீதத்தினுடைய 6ஆம் வசனத்துல போட்டிருக்கு பாருங்க, என் செவிகளை திறந்தீர் அப்படின்னு இருக்குல்ல. இது வந்து இந்த என் செவிகளை திறந்தீர்ன்றது நமக்கு மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலிருந்து வந்திருக்கு. எபிரேய பாஷையில தான் இந்த என் செவிகளை நீர் திறந்தீர் அப்படின்ட்டு இருக்கு. இது அங்க அதாவது எல்எக்ஸ்எஸ் நான் சொல்லியிருக்கேன், செப்துவிஜின்ட், அதாவது 70 பேர் கொண்ட நபர்கள் வந்து பழைய ஏற்பாட்டை கிரேக்க மொழியில மொழிபெயர்த்தாங்க கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக. 70 பேர் என்ன பண்ணுவாங்க, செப்துவிஜித்னு சொல்லுவாங்க. இது செப்துவிஜித் வேதாகமம் என்னன்னா பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்பு. சரியா? இந்த பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருந்துச்சோ அதை அப்படியே என்ன பண்றாரு, எபிரேயருக்கு எழுதின நிருபத்துல இந்த ஆசிரியர் என்ன பண்றாரு, எழுதிடுறாரு. என்ன எழுதுறாரு, எபிரேயர் 10 6ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னா, அப்பொழுது
அப்பொழுது நான், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். கிறிஸ்தவசுகளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். இப்ப நியாயப்பிரமாணத்தின்படி வாசிங்க. வாசிங்க. செலுத்தப்பட்டு வருகிற பலிகளை குறித்து மேல் சொல்லியபடி பலியையும் காணிக்கையையும் சர்வாக தகன பலிகளையும் பாவ நிவாரண பலிகளையும் நீர் விரும்பவில்லை. அவைகள் ஒரு பிரியமானது அல்ல என்று சொன்ன பின்பு இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுதே ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் இருக்குல்ல, இது என்னன்னு கேட்டீங்கன்னா பழைய ஏற்பாட்டின் கிரேக்க மொழிபெயர்ப்புல இப்படி எழுதிட்டாங்க. ஆனா அதனுடைய எதை குறிக்குதுன்னா, என் செவிகளில் நீர் திறந்தீர்ட்டு நம்ம சங்கீதத்துல வாசிக்கிறோம்ல, அதுதான் இங்க எழுதியிருக்கு. என் செவிகளை நீர் திறந்தீர் அப்படின்றதும் இங்க வந்து சரீரத்தை ஆயத்த பண்ணீர் அப்படின்றது எப்படி ஒன்னாகும், ரெண்டும் எப்படி ஒன்னா இருக்கும் அப்படின்ட்டு உங்களுக்கு சில நேரத்தில் ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். இதை குறித்து ஒரு ஸ்டடியே இருக்கு. இதை பத்தி நம்ம புரியறதுக்கு, இதை காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, சில காரியங்கள் நம்ம புரிஞ்சுக்கணும். சில காரியங்களை நம்ம அதை பற்றி நம்ம ஒரு பேசிக்கான சில பேக்ரவுண்ட்ஸ் நமக்கு தெரியணும். அந்த எப்படி அதை டிரான்ஸ்லேட் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்சா இது நமக்கு புரியும். செவிகளை திறந்தீர் அப்படின்னா, இப்ப நம்ம ஒண்ணு சொல்றோம், அது செவிகளை திறந்தீர் அப்படின்னும் பொழுது அது கேட்கறாங்க, காதல விழுகிறதுனாலே அவங்க கேட்கறாங்கன்னு கிடையாது. நம்ம சொல்றதை அவங்க செய்யறதுனாலதான் அவங்க கேட்டாங்கன்னு அர்த்தம். சரியா? அதனாலதான் காதுள்ளவன் கேட்க கடவுள்ட்டு பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு. நான் பேசுறேன், அது உங்க காதல விழுகிறதுனாலே நீங்க கேட்டுட்டீங்கன்னு கிடையாது. நான் சொல்றதை எப்ப நீங்க செய்றீங்களோ அப்பதான் நீங்க என்ன பண்றீங்க, அதை வந்து அப்ரூவ் பண்றீங்க. அப்பதான் உங்க காதல விழுந்துச்சுன்ட்டு என்ன அர்த்தம், உண்மையான அர்த்தம். அதுதான் பரிசுத்த வேதாகமத்தின் அர்த்தம். அதை என் செவிகளை கேட்க பண்ணினீர் அப்படின்றது இங்க சரீரத்தை ஆயத்தம் பண்ணினீர் பொழுது ஆண்டவரு இப்ப தம்மை கீழ்ப்படிந்தவராக்கி, இப்ப பிதாவின் நோக்கத்தை சித்தத்தை ஒப்பு கொடுத்து இப்ப தம்ம ஒப்பு கொடுத்தாருல்ல, அதுதான் இந்த செவிகளை கேட்க பண்ணினீர். இப்ப பிதாவினுடைய அந்த சித்தம் நோக்கம் அதை ஆண்டவர் நிறைவேற்றுகிறாரு, செயல்படுத்துறாரு, அதை நடைமுறைப்படுத்துறாரு. இதான் சரீரத்தை ஆயத்த பண்ணினீர். இப்ப சில இடத்துல, ஏன்னா எதுக்கு இதை நான் உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா நான் சொல்றேன் அப்படின்னா, இந்த வசனம்ன்றது இருக்கிற காரியங்களை முழுமையா நான் காமிச்சு கொடுக்கணும். இது வந்து 40ஆம் சங்கீதத்துல இருந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டேன். அங்க பார்த்தா செவிகளை திறந்தீர்ன்னு இருக்கு. இங்க 5ஆம் வசனத்துல சரீரத்தை ஆயத்தம் பண்ணி நீர் இருக்கு. அப்ப ரெண்டுத்துக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு கன்ஃபியூஷன் வேணாம். ரெண்டும் ஒரே காரியத்தை தான் பேசுது. அது எபிரேயத்துல எழுதியிருக்காங்க. எது சங்கீதத்துல மொழிபெயர்த்தது டைரக்ட் எபிரேயத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. இங்க கிரேக்கத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. கிரேக்க மொழியில இருந்து புதிய ஏற்பாடு மொழிபெயர்த்திருக்காங்க. அதுவும் இவர் கோட் பண்ணதை எதை வச்சு கோட் பண்ணிட்டாரு அப்படின்னா, பழைய ஏற்பாட்டுல கிரேக்க மொழியில மொழிபெயர்த்தாங்கல்ல எலெக்சஸ் செப்துவிஜித் வேதாகமம், அந்த வேதாகமத்துல இருந்து இது எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் என்ன பண்ணிருக்காரு, மொழிபெயர்த்து அந்த நிஜத்தை, அந்த செவிகளை கேட்க பண்ணி நீர்ன்றத மெட்டபருடைய நிஜத்தை இங்க எழுதிட்டாரு. புரியுதா? அப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னை கீழ்ப்படிந்தவராக்கி தம்மை ஒப்பு கொடுத்து சர்வத்துக்கும் அவரு மேலானவராய், உயர்ந்தவராய், சிறந்தவராய், பெரியவராய் அவர் இருக்கிறாரு. இப்ப வாசிங்க, 7ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சாச்சு. இப்ப 8, 9. இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதுனாலே இப்ப தேவனுடைய சித்தத்தின்படி நாம பரிசுத்தம். யோவான் 3:16 சொல்றதுல எல்லாரையும் அன்பு கூர்ந்தார். நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அதை பெற்றுக்கொள்ளும்படி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு இருக்கு. எல்லாரையும் அன்பு கூர்ந்திருக்கிறாரு. தன்னுடைய சொந்த குமாரனை தரும் அளவுக்கு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அன்பு கூர்ந்திருக்கிறாரு. இங்க 11ஆம் வசனத்தை வாசிங்க. அன்றியும் நிவர்த்தி செய்ய கூடாது. பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்க்கிற அந்த ஆசாரியர்கள் அவர்கள் செலுத்துகிற பலிகள் ஒரு காலமும் பாவத்தை நிவர்த்தி செய்யாது.
இப்ப 12ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. இவரோ, இப்ப இயேசு கிறிஸ்துவ சொல்லுது, இவரோ பாவங்களுக்காக ஒரே பலியை செலுத்தி தேவனுடைய வலது பாதத்தில் உட்கார்ந்து இப்ப தேவனுடைய வலது பரிசுத்தல உட்கார்ந்தாரு, அந்த ஒரு மகிமையை பெற்றுக்கொண்டாரு. இதெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவர் வந்து அங்க பரலோகத்துல இருந்து இங்க பூமிக்கு வந்துட்டு இதெல்லாம் பாடுபட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்பாடா அப்படின்ட்டு இதெல்லாம் பண்ணதுனாலதான் அவர் போய் அங்க உட்கார்ந்தாருன்னு கிடையாது. அவர் அங்கதான் இருந்தாரு. உங்களுக்கு புரியுதா? அவர் ஏதோ இதெல்லாம் செஞ்சதுனாலதான் அங்க போய் உட்கார்ந்தாருன்னு கிடையாது. அவர் அங்கதான் இருந்தாரு. அப்படியே மறுபடியும் மறுபடியும் அங்க உட்கார்ந்தாரு, அங்க போய் உட்கார்ந்தாருன்னு காமிக்குதுன்னா உங்களையும் எங்களையும் அங்க என்னைய கொண்டு போய் என்ன போயிருக்காரு, அங்க போய் உட்கார வச்சிருக்கிறாரு. அவருக்குள்ளாக இப்ப நீங்களும் நானும் எங்க போயிருக்கோம்? பிதாவின் வலது பரிசுத்துல போய் உட்கார்ந்து இருக்கிறோம். இப்ப நம்மளால அங்க போக முடியுது. நமக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி இருக்கிறாரு. நாம அங்க போய் உட்காரும் போது அந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். அவருடைய வலது பரிசுத்துல நம்ம நிற்கிறோம். எபேசியர் வாசிக்கிறோம்ல 2ஆம் அதிகாரத்துல தைரியமா அந்த கிருபாசனத்தை சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம்ல. அதை காமிக்கிறதுக்காக தான் இங்க மறுபடியும் உட்கார்ந்தாரு. அதாவது உட்கார்ந்தாருன்னா செஞ்சு முடிச்சார். ஒரு விஷயத்தை செய்து முடித்ததுக்கு அப்புறம் செய்யற செயல் தான் உட்கார்ந்தார். அப்ப எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. இன்னுமே அவர் செய்ய வேண்டியது ஒண்ணும் கிடையாது. நம்முடைய மீட்புக்காக, நம்முடைய விடுதலைக்காக, நம்முடைய நல்வாழ்வுக்காக, நம்முடைய சுகத்திற்காக, நம்முடைய பாவ மன்னிப்புக்காக, நம்முடைய பரிசுத்தமாக்கப்படுதலுக்காக இனி ஒரு முறை அவர் எதுவும் செய்ய போறது கிடையாது. இன்னுமே அவர் செய்யறது ஒன்னே ஒண்ணுதான், நியாய தீர்ப்பு தான். நேற்று நம்ம பைபிள் ஸ்டடியில அதை நல்லா தெளிவா பார்த்துட்டோம். பிலிப்பியர் நிருபம் 4ஆம் அதிகாரத்தினுடைய முதல் 3 வசனங்கள் ஜீவ புஸ்தகத்தை குறித்து பார்க்கும்போது அதை நம்ம தெளிவா பார்த்துட்டோம். இனிமே அவர் செய்ய போறது ஒன்னே ஒண்ணு, தன்னுடைய மனவாட்டிய அழைச்சிட்டு போறது, பூமியை நியாயத்திற்கு போறது. இதுதான் செய்ய போறாரே தவிர நம்மளை பரிசுத்தமாக்குறதுக்கோ நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கோ இனி அவர் ஒன்னும் செய்ய போறதே கிடையாது. எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு. அதனாலதான் உட்கார்ந்துட்டாரு. அது அவர் உட்கார்ந்தாருன்றது அதை மாத்திரம் குறிக்கிறது இல்ல, நம்மளையும் கொண்டு போய் அங்க உட்கார வச்சிட்டாரு அப்படின்றத இங்க நமக்கு தெளிவா காண்பித்து கொடுக்குது. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரத்துல இது நமக்கு தெளிவா தெரியுது. அவர் வார்த்தை எப்படி மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்கு நம்ம மத்தியில் அவர் வாசம் செய்தாரு. உண்டானதொன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை, சர்வத்தையும் அவருடைய வார்த்தையினாலே வல்லமையுள்ள வார்த்தையினால தாங்குகிறவராக இருக்கிறாரு. இப்படி இந்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது அவர் அப்படிப்பட்ட மகிமையான நிலையில தான் அவர் இருந்தாரு. இப்ப உட்கார்ந்தாருன்னா நம்மளை கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருக்கிறாரு. இதே எபிரேயர் நிருபத்துல 1ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 3ஆம் வசனத்துல அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமா இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வாசத்தினாலே தாங்குகிறவராய் தமிழ் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமான வலது பரிசுத்துல உட்கார்ந்தார். நீங்க பிலிப்பியர் நிருபத்துல 2ஆம் அதிகாரத்துல வாசி பாருங்க. ஆனோர் புதலத்தோர் பூமி கீழானோர் யாவருடைய முழங்கால்கள் முடங்கும்படி அவர் அந்த நிலையில தான் இருக்கிறாரு. ஆனா ஏன் இந்த இடத்துல மறுபடியும் ஸ்பெசிபிக்கா அதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, அவருடைய தூதர்கள் அவரை புகழ்றாங்கன்னா, இதை நான் மறுபடியும் சொல்றேன். இதை நீங்க ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த டேப் ரெக்கார்ட்ல இந்த கரண்ட்ல சுவிட்சை மாட்டி விட்டா அது வாட்டுக்கு ஹல்லேலூயான்னு பாடிக்கிட்டே இருக்கும் ஒரு பாட்டு. அது மிஷினை ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டா அது வாட்டுக்கு என்ன பண்ணும், பாடிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி தூதர்கள் ஒரு மிஷின் மாதிரி எந்த விதமான உணர்வு அற்றவர்களாய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே பரிசுத்தர் அப்படின்ட்டு அப்படியே துதிக்கல. அவங்க துதிக்கிறாங்க. எப்படி துதிக்கிறாங்க? உணர்வோடு துதிக்கிறாங்க. இந்த ஆண்டவர் எவ்வளவு மகத்துவமானவரா இருக்கிறாரு, எவ்வளவு நீதி நிறைந்தவரா இருக்கிறாரு, எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்கிறாரு. வானங்கள்ல இருக்கிற அதிசயமான நட்சத்திரங்கள், நட்சத்திர கூட்டங்கள், அதுல இருக்கிற காரியங்கள், அதிசயங்களை பார்த்து பார்த்து இந்த தூதர்கள் என்ன பண்றாங்க, இந்த தேவன் எவ்வளவு பிரம்மாண்டமான தேவன்றத அவங்க என்ன பண்றாங்க, உணர்ந்து கர்த்தரை துதிக்கிறாங்க. இப்ப புதிய உடன்படிக்கையின் காலகட்டத்துல கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரிச்சதுக்கு அப்புறம் தான் சிருஷ்டித்த ஒரு சிருஷ்டிப்புக்கு அதனுடைய விடுதலைக்காக அதனுடைய மீட்புக்காக இந்த தேவன் எவ்வளவு கீழே இறங்கி போக முடியுமோ அவ்வளவு கீழே இறங்கி போய் எவ்வளவு பெரிய அதிசயங்களை செய்ய முடியுமோ அவ்வளவு விஷயங்களை செய்து இந்த மக்களை மீட்டு இருக்கிறாரு அப்படின்ட்டு இந்த அன்பை நினைச்சு இப்ப துதிக்கிறாங்க. இதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல நமக்கு அதை பத்தி நம்ம தெளிவா பார்த்துருக்கிறோம். அப்ப அவர் உட்கார்ந்தாருன்னா அவர் அங்கதான் இருக்கிறாரு. அவர் அந்த நிலையில தான் இருந்தாரு. நித்தியமா அந்த நிலையில தான் இருக்கிறாரு. இப்ப ஏன் அதை மென்ஷன் பண்றாங்க அப்படின்னா, அவர் எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டாரு. இப்ப நம்மளை கொண்டு போய் அங்க உட்கார வச்சிருக்கிறாருன்றத காண்பிக்கிறாங்க. 13ஆம் வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 10:13. அப்படியே ஒரு 18 வசனங்களை வரைக்கும் இன்னைக்கு பார்ப்போம். அப்புறம் 19 இருந்து அடுத்த சாப்டர் முடிகிற வரைக்கும் நம்ம அடுத்த வாரத்துல பார்க்கலாம். தமது பாவனையாக்கி போடும் வரைக்கும் காத்துக் கொண்டிருக்கிறார். ஏனெனில்
இது அப்படியே சங்கீதம் 110:1 அப்படியே இருக்கு பாருங்க. இந்த வசனம் சங்கீதம் 110:1. இப்ப தேவதூதர்களுக்கு யாருக்காவது இப்படி சொன்னது உண்டா அப்படின்ட்டு எபிரேயர்ல 1:13 இதே வசனத்தை மறுபடியும் என்ன பண்றாரு, 110 சங்கீதம் 1 வசனத்தை இங்க கோட் பண்ணிட்டு தான் இங்க மறுபடியும் இந்த 10 அதிகாரத்திலயும் என்ன பண்றாரு, 13 வசனத்துல இதை கோட் பண்றாரு. இப்ப 14 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இப்ப பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினால பூரணப்படுத்தி இருக்கிறார். எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்ப ஆதாம் ஏவாள் பரிசுத்தமா இருந்தாங்களா இல்லையான்னு கேட்டீங்கன்னா பரிசுத்தமா தான் இருந்தாங்க. ஏன்னா அவங்க பரிசுத்தமா இருந்ததுனாலதான் தேவனோடு சஞ்சரிச்சாங்க, தேவனோடு அவங்க உறவாட முடிஞ்சிச்சு. ஆனா அந்த பரிசுத்தம் அது பூர்ணமான பரிசுத்தமான்னு கேட்டா, அதாவது பூர்ணமான பரிசுத்தம், ஆனா இது சஸ்டெயின் ஆச்சான்னு கேட்டா இல்ல, தொடர முடியல. இப்ப இங்க நம்மள சொல்லும் பொழுது ஆக்கப்படுகிறவர்களை இப்ப நம்மள சொல்றாரு. இப்ப நாம பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். இந்த பரிசுத்தமாக்கப்படுதல்ன்றது ஆதாம் ஏவாள் போல கிடையாது. இப்ப நம்ம ஆதாம் ஏவாள் போல நம்ம மாற போறது கிடையாது. ஏன்னா அவங்க அந்த நிலை என்ன பண்ணுச்சு, மறுபடியும் விழுது போல நிலைக்கு மாற்றுச்சு. இப்ப இந்த பரிசுத்தமாக்கப்பட்டவர்களை ஒரே பலினால பூரணப்படுத்திட்டாரு. இப்ப என்றென்றைக்கும் நம்ம தேவனோடு கூட இருக்க முடியும். என்றென்றைக்கு இப்ப நம்ம தேவனுடைய சமூகத்துல, தேவனுடைய பிரசன்னத்துல நம்மளால என்ன பண்ண முடியும், இருக்க முடியும். இப்ப இது செய்தது எது, ஆண்டவருடைய அந்த ஒரே பலி, ஏக பலி நம்மளை என்றென்றைக்குமாய் கர்த்தரோடு கூட இருக்கும்படி செய்தது. புரியுதா? இந்த 14 வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். இது எதை நீங்க சும்மா ஜஸ்ட் நீங்க ஒரு கிளான்ஸ்ல வாசிட்டு போனீங்கன்னா டக்குன்னு ஒன்றும் புரியாது. எப்படி சொல்லுது, பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலினால் இவர் என்றென்றைக்கும் பூர்ணப்படுத்தி இருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம ரன்னிங்ல வாசிட்டு போயிடுறோம். பைபிளை பார்க்கணும், பைபிளை பார்த்து படிக்கும்போது அப்படியே கடகடன்ட்டு போயிருது. ஆனா இங்க என்ன சொல்ல வருது, உங்களுடைய மீட்புன்றது உங்களை மறுபடியும் ஆதாம் ஏவாள் போய் மாற்ற போறது கிடையாது. அவங்க அந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சா எப்படிப்பட்ட நிலையை அடைஞ்சிருப்பாங்களோ, இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தது போது எப்படிப்பட்ட நிலையில இருந்தாரோ அப்படிப்பட்ட நிலையில ஒரு பூரணமான நிலையில நம்மள கர்த்தர் மாற்ற போகிறாரு அப்படின்றதுதான் இது நமக்கு காமிச்சு கொடுக்குறாரு. 15 வசனம். இது நமக்கு எப்படி நமக்கு வெளிப்படுத்துறாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் மூலமா நமக்கு இதை வெளிப்படுத்துறாரு. இதை குறித்து பரிசுத்த ஆவியானவரும் நமக்கு எப்படி சொல்றாரு, சாட்சி சொல்றாரு பரிசுத்த ஆவியானவர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எபிரேயர்ல 3 அதிகாரம் 7 வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே, பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாராம், சொல்றாராம். 9 அதிகாரம் 8 வசனத்துல பாத்தீங்கன்னா, அதனாலே முதல் கூடாரம் நிற்கும் அளவும் பரிசுத்த ஸ்தலத்துக்கு போகிற மார்க்கம் இன்னதென்று வெளியாக்கப்படவில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் தெரியப்படுத்துகிறார். எப்படி இதெல்லாம் தெரியப்படுத்துறாருன்னா, தம்முடைய வார்த்தையின் மூலமா தான் தெரியப்படுத்துறாரு. பரிசுத்த ஆவியானவர் தெளிப்படுத்துறாரு, பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துறாரு அப்படின்னா, நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம காதல வந்து பேசிட்டு போறவர் கிடையாது. அப்படி கிடையாது, அப்படி மென்ஷன் பண்ணல. எனக்கு ஒண்ணுமே சொல்லலையே ஆண்டவர் அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையின் மூலமா தான் வெளிப்படுத்துறாரு. அதனாலதான் அந்த ரேமா லோகோஸ் அந்த வித்தியாசத்தை நான் சொல்லியிருக்கேன். அது ரெண்டும் எவ்வளவு ஒத்திசைந்து ஒரே காரியத்தை சொல்லக்கூடியதா இருக்கு. கர்த்தருடைய வார்த்தை ஒண்ணு சொல்லுது அப்படின்னா அது மாறாது. ஆண்டவர் சொல்லிட்டாரு, இப்ப மனசு மாறிட்டாரு, இப்ப என்கிட்ட மட்டும் ஒண்ணு புதுசா சொல்லியிருக்கிறாருன்னு நான் சொன்னா நீங்க நம்பாதீங்க, பரிசுத்த வேதாகமத்தை நம்பிருங்க. வசனம் இதை சொல்லுது, ஆனா இதை அப்படி கிடையாது, ஆண்டவர் எனக்கு புதுசா ஒரு வெளிப்பாடை கொடுத்துட்டாரு. இந்த வசனத்தினுடைய வெளிப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றதுதான் உண்மை, இந்த வசனம் சொல்றது பொய்ன்ட்டு நானே சொன்னா கூட நம்பாதீங்க. யார் சொன்னாலும் நம்பாதீங்க. ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் சொல்றது அவருடைய வார்த்தை தான். நீங்க வாசிச்சு பாருங்க, 2 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம். அதையும் நான் வேத வசனத்திலிருந்தே காமிச்சு கொடுத்துறேன். 2 பேதுருவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21 வசனத்துல, இங்க தீர்க்க தரிசனம் சொல்றது கர்த்தருடைய வார்த்தைய, நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகளை அதை எழுதின ஆசிரியர்கள் ஒரு காலமும் தங்களோட சுயத்திலிருந்து பேசல, பரிசுத்த ஆவியானவரிடத்துல இருந்து பேசி இருக்கிறாங்க அப்படின்றத சொல்றாரு. 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 3 அதிகாரம் 16 வசனத்தை வாசி பாருங்க. 2 தீமோத்தேயு 3:16 வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவனுடைய
அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு சாட்சி கொடுக்குறாரு, பரிசுத்த ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுக்குறாரு, நமக்கு கற்றுத் தராருன்னா எதுக்கு? நாம தேறினவர்களாக எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவர்களாய் நம்ம மாற்றும்படிக்கு கர்த்தருடைய ஆவியானவர் இப்படிப்பட்ட உபதேசங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. பலியின் முறைமைகளை இது ஆண்டவர் நிறைவேற்றினாரு, இதெல்லாம் எதுக்கு நமக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த சத்தியம் தான் உங்களை வாழ செய்யும். இந்த சத்தியம் நீங்க எவ்வளவு பெரிய மீட்பை பெற்றுக் கொண்டிருக்கீங்க என்று உங்களுக்கு இந்த அதிகாரங்கள் நமக்கு காமிச்சு கொடுக்கும். ரெலவென்ட் பண்ணும். என்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட மீட்பை நான் பெற்றுக் கொண்டிருக்கிறேன் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய காரியங்களை நீங்க என்ன பண்ணணும்? இதன் மூலமாய் உணரணும். அடுத்தது 15ஆம் வசனம், 16ஆம் வசனம், 15ஆம் வசனத்தை வாசிங்க. அதை 15ஆம் வசனம் வாசிங்க. இப்ப 16ஆம் வசனத்தை வாசிங்க. இது இது எங்கிருந்து கோட் பண்றாரு? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். புதிய உடன்படிக்கை குறித்து எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாருல்ல, எரேமியா 31:34ஆம் வசனத்துல இருந்து பாத்தீங்கன்னா, இனி ஒருவன் தன் அயலானையும் ஒருவன் தன் சகோதரனையும் நோக்கி கர்த்தர் அறிந்து கொள் என்று போதிப்பதில்லை. அவர்கள் சிறியவன் முதல் பெரியவன் மட்டும் எல்லாரும் என்னை அறிந்து கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பேன். அப்படியே 31லயே பாத்தீங்கன்னா, நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புதிய உடன்படிக்கையை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே 32, 33, இப்ப நம்ம வாசிச்ச 34 இந்த வசனங்கள்ல இப்படிப்பட்ட இந்த நம்ம வாசிச்ச இந்த 16ஆம் வசனத்துல இருக்கிற காரியங்களை அப்படியே கோட் பண்றாரா? இருக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 3:3. இப்ப பழைய உடன்படிக்கைக்கும் புதிய உடன்படிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்றதை இங்க காமிச்சு கொடுக்குறாரு. பழைய உடன்படிக்கையில இதை செய்யாத, இதை பண்ணாத, அப்படி போகாத அப்படின்ட்டு வெளியரங்கமான வெளிப்படையான எக்ஸ்டர்னல் ஒரு கைட்லைன் நமக்கு கிடைக்குது. கர்த்தருடைய வார்த்தை வெளியில இருக்கு, அதனால இவங்க என்ன பண்றாங்க கிடையாது, செய்யறது கிடையாது. புரியுதா? புதிய உடன்படிக்கைன்றது உள்ளேயே தோணுது, உள்ளேயே என்ன பண்ணுது, செய்ய விடாம தடுக்குது. பழைய உடன்படிக்கையில செய்ய விடாம தடுத்தது எது? புறம்பா இருந்த நியாயப்பிரமாண கட்டளைகள், அது அவங்கள செய்ய விடாம தடுத்துச்சு. புதிய உடன்படிக்கையில இப்ப இருதயத்திற்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருந்து என்ன பண்றாரு? இப்ப கட்டுப்படுத்துறாரு. இதான் இந்த வித்தியாசம். அதான் இந்த 16ஆம் வசனத்துல நம்ம பார்த்தோம். 17ஆம் வசனத்துல பாருங்க, அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் இனி நான் நினைப்பதில்லை. ரோமர் 8:33 வாசி பார்த்தீங்கன்னா, கர்த்தர் ஒருத்தர் நீதிமானாகிட்டா அவனை யார் வந்து குற்றப்படுத்த முடியும்ட்டு அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு காண்பித்து கொடுக்குறாரு. இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசி நம்ம நிறைவு செய்யலாம். 18ஆம் வசனம். இப்ப வேற ஒரு பலி இல்லை. ஏன் ஒரே பலி, ஏக பலியை நான் மறுபடியும் நான் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 18ஆம் வசனம் வரைக்கும் போதும். நம்ம 19ல இருந்து மீதி அடுத்த வாரம் பார்த்துப்போம். எதுக்கு இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு ஆண்டவருடைய பாவம் நம்முடைய செய்த பாவங்களை மன்னிச்சுது, செய்ய போற பாவத்தையும் மன்னிக்கும். அதுல எந்த மாற்றம் கிடையாது. இப்ப நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு ஏதோ ஒரு பாவம் செஞ்சுட்டேன், கர்த்தருடைய வருகை தாமதமாயிருக்கு, அது வரைக்கும் எல்லாரும் இருக்கிறோம் அப்படின்னா, ஏதோ தப்பு செஞ்சுட்டேன் அப்படின்னா ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே தெரியாம இது பண்ணிட்டேன் அப்படின்னா ஆண்டவர் மன்னிக்க மாட்டாரா? மன்னிச்சிருவாரு. ஆனா இப்ப என்ன விஷயம்னா, அவர் மன்னிப்பாரு, அதனால என்ன வேணா பாவம் செய்யலாம்ன்ற வாழ்க்கை வாழ்ந்தனா அது தப்பு. புரியுதா உங்களுக்கு? இப்ப ஹைப்பர் கிரேஸ்ல என்ன சொல்லிடுறாங்க? ஹைப்பர் கிரேஸ்ன்ற டாக்டரின் கொண்டு வந்து, நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கோ, ஆண்டவர் உன்னை பாவத்தை மன்னிப்பாரா மன்னிக்க மாட்டாரா? மன்னிப்பார்ல, அது உண்மைதானே. அப்ப நீ எப்படி வேணா வாழ்ந்துக்கோ அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிடுறாங்க, போதிச்சிடுறாங்க. அது தப்பு. ஒருத்தன் பாவம் செஞ்சா அவன் கர்த்தருடைய பிரசன்னத்துல இல்லைன்னு அர்த்தம்.
கர்த்தருடைய கர்த்தருடைய கிருபையில இருந்து அவன் விலகிட்டான்னு அர்த்தம். சரி, புரியுதா? இப்ப இந்த ஒரே பலிதான், மறுபடியும் ஆண்டவர் இதை செய்ய போறது கிடையாது. இந்த ஒரே பலி, ஏக பலி, நிரந்தர பலியை ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் கழுவப்பட்டு, நம்முடைய மீறுதல்களை எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாம மனம் திரும்பி மனம் புதிதாகி இந்த ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறமும் மறுபடியும் நம்ம பாவம் செய்தா இந்த பலியை நம்ம என்ன பண்றோம்? புறம்பே தள்ளுறோம். பழைய ஏற்பாட்டு அதை செஞ்சாங்க. பழைய ஏற்பாட்டுல அவங்களால என்ன பண்ண முடிஞ்சுச்சு? செய்ய முடியல, அதை பூர்ணப்படுத்த முடியல. ஒரு பலி செலுத்துவாங்க, அடுத்த வாரமே போயிட்டு மறுபடியும் ஒரு பலி செலுத்துவாங்க. ஏன்னா இடையில அவன் என்ன பண்ணிட்டான்? தப்பு பண்ணிட்டான். புரியுதா? அப்ப தப்பு பண்ணிட்டான். இதனால இப்ப முதல்ல செஞ்சது வேஸ்ட், ஒண்ணு இல்லாம போயிடுச்சு. அவங்க அவங்க செய்த அந்த பழைய பலியை அவங்க அவமாக்கிட்டு இப்ப புதுசா ஆண்டவரே இப்ப புது கணக்கு, அந்த கோட்டெல்லாம் அடிச்சிருக்கேன், இப்ப இந்த கணக்குல இதை நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படின்ட்டு இப்ப செலுத்துறாங்க. இது பழைய உடன்படிக்கையில அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப புதிய உடன்படிக்கையில நமக்கு இன்னொரு பலி கிடையாது. நம்ம ஒரே இது, அந்த ஒரு பலி செலுத்தப்பட்டுச்சு, அதை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஏற்றுக்கொண்ட நாம மறுபடியும் விலகி போயிட்டா எது நம்மளை காப்பாற்றும்? யார் நம்மளை காப்பாற்றுவா? எதுவும் காப்பாற்றாது, யாரும் காப்பாற்ற முடியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா நம்ம வாழ வேண்டிய அவசியம் இருக்கு. கர்த்தரை ஏற்றுக்கொண்ட நாம எதுல நாம எந்த எந்த அஸ்திபாரத்தின் மேல கட்டப்பட்டிருக்கிறோம், என்ன விருட்சங்களாய் நாம நாட்டப்பட்டிருக்கிறோம் அப்படின்றத உணர்ந்து அந்த வாழ்க்கையை வாழ வேண்டிய அவசியம் இருக்கு. ஆமென். தொடர்ந்து இன்னும் இந்த சாப்டர் நீங்க முடிச்சிடலாம் தான் நினைச்சேன், ஆனா தாங்காது. கண்டிப்பா தாங்க மாட்டீங்கன்னு தெரியுது. அடுத்த வாரமே பார்த்துக்கலாம், நம்ம டைம் இருக்கு. நம்ம 11ஆம் அதிகாரத்தை நம்ம அடுத்தடுத்து நம்ம ஆரம்பிக்கலாம். இந்த வார்த்தைகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அனைவரும் எழுந்து நிற்கலாம்.